தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். வாழ்க்கையை நேசிப்பவராக இருந்தால், நீங்கள் நமக்கு வாழ்க்கை ரொம்ப பொக்கிஷமான ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதை நேசிப்பவராக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்னால், காலத்தை வீணடிக்க கூடாது. இது எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கை என்பது நேரத்தால் மட்டுமே ஆனது. தொலைந்த நேரம் மறுபடியும் கிடைத்ததாக சரித்திரமே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும், காலத்தை வீணடிக்காமல் அதற்கேற்றாற் போல் நாம் வேலைகளை சரி செய்து கொண்டு ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் அந்த அளவுக்கு நமக்கும் உபயோகமாக, மற்றவர்களுக்கும் உபயோகம் உள்ளதாக நாம் செய்ய வேண்டும். இந்த விஷயம் நம்ம பார்க்குறோம், ஒரு மொபைல வச்சுருக்கோம், ஒரு ஷார்ட்ஸே பார்க்கணும்னா இதுல நமக்கு என்ன வருது ஞானம் அப்படின்ற ஒரு புரிதல் வரும்பொழுது இது தேவையில்லை, நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுறோம். இதுதான் தியானத்தினால் ஞானம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா கற்றுக்கிட்டாச்சு தியானம். இன்னைக்கு சரி, ஓகே, இன்னைக்கு தவறு செய்து விட்டோம், நேரத்தை வீணடிச்சிட்டோம், நாளைக்கு இது செய்யாமல் இருக்கிறோமா, இதுதான் நம்ம அந்த ஞானம் பெற்றதுக்கு அடையாளம். இன்னொன்று அந்த ஞானத்தை நம் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதுதான் உண்மையான தியானத்தினால் ஞானம் என்ற புரிதல் நமக்கு உருவாக்கியது. அதனால் காலத்தை வீணடிக்காதீர்கள். தொலைந்த காலம் திருப்பி வராது. வாழ்க்கையை நீங்கள் நேசிப்பவராக இருந்தால் காலத்தை வீணடிக்காதீர்கள். காலம் பொன் போன்றது இல்லை, காலம் உயிர் போன்றது. போனால் வராதது காலம். அதனால் நிறைய நேரம் தியானம் செய்வோம், ஞானத்துடன் வாழ்வோம், காலத்தை சரிவர பயன்படுத்திக் கொள்வோம். நன்றி.